அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. என்ன ஒரு அவமானப்பட்டுட்டு நான் உன்னுக்கிட்ட வந்து ஒரு 1000 ரூபாய் கேட்டேன். போயா என்ன வந்து துட்டு கேட்குற பிச்சைக்காரா அப்படின்னு நான் அவமானப்பட்டு அனுப்புகிறேன் 4 பேர் எதிரும். இப்போ நான் என்ன யோசிக்கணும்? உன்னை பழிவாங்க நினைக்கக்கூடாது, உன்னை விட நான் எப்படி வாழணும்னு யோசிக்கணும். அதுதான் அவமானத்தினுடைய படிக்கட்டுகள். உன்னை பழிவாங்க நினச்சா அது அவமானத்தினுடைய வளர்ச்சி இல்லை, வஞ்சம் அது பேர். அதனால் வஞ்சம் வேறு, வாழ்க்கையினுடைய படிக்கட்டுகள் வேறு. கர்ணனுடைய வாழ்க்கையில் பெற்ற தாயே வஞ்சனை பண்ணிட்டா. அவள் பிறந்த உடனே ஒரு தாய் பெற்றுட்டு தன்னுடைய பிள்ளைய குந்திக்கு ஒரு புள்ள கூட பிறக்கலை. இந்த மகாபாரதமே பெரிய ஒரு குழப்பமான கேஸ். அது குந்திக்கு ஒரு பிள்ளையும் பிறக்கலை. எல்லாம் 5 பஞ்சபூதத்தால் பிறந்த பிள்ளைங்க தான். சூரியனால் பிறந்தது கர்ணன், வாயுவால் பிறந்தது பீமன், யமனால் பிறந்தது தர்மன். இப்படி ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு தேவர்களுக்கு தான் பிறந்ததை தவிர குந்தி ஒரு குழந்தை கூட பெற்றெடுக்கலை, இல்லையா? ஆனால் கர்ணன் பிறந்த உடனே அவளை இந்த பச்சைலம் குழந்தைய ஒரு பொட்டியில் வச்சு ஆற்றுல விட்றான். அப்போவே துரோகம் பண்ணிட்டான். சரி வளர்ந்தா கல்யாணம் பண்ணிக்கினான், எந்த பிள்ளையும் பெற்றுக்கல. அதே மாதிரி இந்த பிள்ளையும் பெற்றுக்கல. பாண்டுக்கிட்ட சொல்லிட வேண்டியது தானே, அப்பா நான் கல்யாணத்துக்கு முன்னே இந்த குழந்தை இப்படி பிறந்து போச்சு, நான் ஒன்றும் பெற்றுக்கல, இந்த 3 குழந்தைக்கு இந்த மாதிரி அந்த குழந்தை இருக்குதுன்னு சொல்லியிருக்கலாம். சொல்லலை. அவன் எங்கேயோ போய் வளர்ந்தான் தேரோட்டிக்கிட்ட வளர்ந்து அவன் ஒரு வீரனாக வரணும். இயற்கையான வீரன் சூரியன், சூரிய பகவானுடைய புள்ளவன். அவன் இயற்கையிலேயே வீரன். அவன் உடல் கவசத்தை உலகத்தில் உடல் கவசத்தோட பிறந்த ஒரே ஒரு மாவீரன் கர்ணன் தான். அந்த உடல் கவசத்தை எந்த வில்லோ எந்த அம்போ எந்த இதுவோ அழிக்கவே முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட பாதுகாப்பு உள்ள பொருளை கூட அவன் தானம் பண்ண மாதிரி உலகத்தில் யாரும் தானம் பண்ணல. துரோணர்கிட்ட போய் கேட்குறான், இந்த மாதிரி நான் கலையை கற்றுக்கணுன்றான. துரோணர் மாதிரி ஒரு துரோகி யாருமே கிடையாது. எல்லாரும் துரோணரை பாராட்டுவாங்க. இது கதையாக மட்டும் பார்க்கக்கூடாது, நிஜத்தையும் அதில் பார்க்கணும். துரோணர் மாதிரி ஒரு துரோகி யாருமே கிடையாது, வஞ்சனையாளன் துரோணர். ஒரு மாணவன், நீ ஒரு ஆசிரியராக இருக்கிற, 4 பேர் கற்றுக் கொடுத்துன்னுக்கிற. ஒரு மாணவன் ஆர்வ கோளாறில் வந்து கேட்குறான், ஐயா நான் கூட கற்றுக்கணுன்னு. நீ ஒரு தேரோட்டி புள்ள, உனக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது, நான் மன்ன சமுதாயத்தை சார்ந்தவனுக்கு தான்டா கற்றுக் கொடுக்குறேன்ற. இப்போ வஞ்சனை இல்லையா அது? இல்லையா? ஏகலைவன் வந்து கேட்குறான், நான் கற்றுக்கணும் அந்த கலையன்னு, கற்றுக் கொடுக்க மாட்டேன்ற. அவனுடைய ஆர்வம் என்ன பண்ணால் உன்னுடைய சிலையை செய்து உன்னுடைய கலையெல்லாம் கற்றுக்கணும். அப்போ நீ ஒரு நல்ல ஆசிரியனாக இருந்தீங்கன்னா பெருமைப்படணும், சந்தோஷப்படணும். ஒரு குரு சொல்லி கொடுத்தா கூட இவனுங்களால் செய்ய முடியல. ஒரு குரு சொல்லி கொடுக்காதே ஒரு குருவனுடைய சிலையை வச்சு இவன் இவ்வளோ பெரிய வீரனாக இருக்கிறான, மாவீரனா ஏகலைவன் அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கணும். ஆனால் துரோணர் என்ன பண்ணான், கையினுடைய கட்டவரில் வாங்கிட்டான். அதனால் அவனுடைய வித்தைகள், வில் வித்தைகள், அவனுடைய வீரம் வெளிப்படாமையே போயிடுச்சு. அப்போ துரோகம் இல்லையா இது? எல்லாம் நியாயம்தானா? இது மாதிரி பல காரணங்கள் சொல்லுவேன். அதனால் கர்ணனுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கண்ணன் செய்த துரோகங்கிறது அது பெரும் துரோகம். கண்ணன் ஒரு கடவுள், ஆனால் கர்ணனுக்கு செய்ததெல்லாம் துரோகம். ஆமாம், ஏன்னா பரசுராமர்கிட்ட போய் கலை கற்றுக்க போயிட்டான். ஏதோ ஒரு யாரும் சேர்க்க மாட்டுறாங்க, நான் ஒரு பிராமணன் சொல்லிட்டு போய் கலையை கற்றுக்கிறேன். உனக்கு என்ன நோவுது? நான் போய் எங்கன்னா ஒரு வேலை செய்து 10 ரூபா சம்பாதிக்கிறேன்னா அந்த முதலாளிகிட்ட போய் நீ கலகம் விட்டுறது, என்ன வேலை விட்டு எடுக்கிறது. இது மாதிரி வேலையை கண்ணா அப்பவே செய்துக்கிறான். இவன் போய் பரசுராமர் வந்து ஒரு குரு அயர்ந்து தூங்குறாரு, தலையில் மடியில் தலையை வச்சுக்கணும். இவன் கண்ணன் சும்மா இருக்க வேண்டியது தானே, வந்தா போய் அவன் தொடைய தொலை போடுறான். ஒரு பிராமணனாக இருந்தால் அந்த வலியை அவன் தாங்க மாட்டான். இவன் ஒரு சத்திரியன்,
சூரிய வம்சத்தை சார்ந்தவன், சூரியனுடைய புள்ள. ஆனால் அவன் என்ன நல்லதை நினைக்கிறான் பாரு. அவன் அவ்வளோ வேதனையில் கூட, அதனால தான் சொல்கிறது அவனை விட நல்லவனும் கிடையாது, அவனோட வீரனும் மகாபாரதத்தில் யாரும் கிடையாதுன்றது. அவ்வளோ வேதனை, ரத்தம் கொட்டுது தொடையிலிருந்து. அவன் என்ன நினைக்கிறான், குருவனுடைய தூக்கம் கலையக்கூடாது, அந்த வலியை பொறுத்துக்குன்னு உட்காந்துங்கிறான். இவன் தொடையிலேருந்து வந்த ரத்தம் அவர் பரசுராமனுடைய இதில் பட்டு எழுந்துக்கிறாரு, ஏன்னா ஈரம் படுதுன்ட்டு. எழுந்து பார்த்தா வண்டு தொலைச்சிட்டு போயிட்டு இருக்குது, தொலை போட்டுடுச்சு காலை. எழுந்து கேட்குறாரு, இது என்னடா ஒரு வண்டு ஒன்று தொலை போட்டுடுச்சு, ஏன் என்னை எழுப்புறது என்ன? இல்லை ஐயா தூங்குறீங்க, நான் தூங்கினேன் தான் பலால்னு கொடுத்து எழுப்புறாங்க என்னை வந்து. ஆனால் அன்னைக்கு இருந்த சீடை அப்படி இருந்தான், குரு தூக்கம் கடையக்கூடாதுன்ட்டு அவ்வளோ வலியை போட்டுக்கணும். எழுந்து அப்போ கேட்குறாரு, நீ சத்திரியனா இருக்க, நீ பிராமணனா இருக்க முடியாது, பிராமணனா இருந்தால் இந்த வலியை தாங்க முடியாது, நீ ஒரு சத்திரியனா தான் இருக்கணும், ஏன் போய் சொல்லிட்டு என்கிட்ட வித்தை கற்றுக்கினேன்? ஐயா நான் இது மாதிரிலாம் போனேன், கிடைக்கல, அதனால் ஒரு போய் சொன்னேன். நீ எல்லாம் செய்வ, உனக்கு தேவைப்பட வேண்டிய நேரத்தில் இந்த கலை உனக்கு ஞாபகம் வராதப்படான்னு சாபம் கொடுத்துட்றான். அப்போ கண்ணன் செய்த வேலை தானே இது, அப்போ துரோகம் தானே இது. இப்படி ஒவ்வொருத்தனா துரோகம் பண்ணாங்க அவனுக்கு. போர்க்களத்தில் நடக்குது. பீஷ்மர், துரோணர் இவங்கெல்லாம் ஒரு மன்னர் வம்சத்தை துரியோதனை வச்சுன்னு சண்டை போடுறான். பெரிய போர்க்காலத்தை வச்சுக்கணும், சப்போர்ட்டு வச்சுக்கணும். கர்ணன் தனித்து சண்டை போடுறான். இந்த பக்கம் 5 பஞ்சபாண்டவர்கள் கண்ணனை வச்சுக்கணும் சண்டை போடுறான். கண்ணன் இல்லைன்னா பஞ்சபாண்டவர் தலை பறந்து போயிடும் கர்ணங்கிட்ட, இல்லையா? ஒவ்வொரு நேரத்திலையும் அவன் வாழ்க்கையை 6 முறை அவனை கொள்றாங்க. கடைசியில் போர்க்களத்தில் கூட நின்று 2 வீரன் சண்டை போடலை. கண்ணா என்ன பண்ணுறான், இப்படி போடா அப்படி போடா அப்படி போடான்னு இவன் தேரை ஓட்டி 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 அது பள்ளத்தில் இறங்குற வரைக்கும் ஓட்டின்னு போகிறான். ஏன்னா சிவதனுசு கர்ணன் கையில் இருந்தது. அந்த சிவதனுசு அவன் கையில் இருக்கிற வரைக்கும் கண்ணனே அடிச்சா கூட அவனுக்கு மரணம் கிடையாது. அதனால் அந்த சிவதனுசு அவன் கையில் இருக்கிற வரைக்கும் இந்த அர்ஜுனால அவன் அடிக்க முடியாது. அப்போ சிவதனுசை வைக்கணும், அவன் கீழே வைக்கணும்னா அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும். அதனால தேரை இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் ஓட்டி அந்த தேர் ஒரு பள்ளத்தில் இறங்கி போச்சு. அவன் சண்டை போடும்போது சொல்கிறான், நாகாஸ்திரம் விட்றடா, சல்லியன்னு சொல்கிறான், நாகாஸ்திரம் விட்ற, அதை வந்து மாருக்கு நேராக விடு அப்படின்றான். கர்ணன் சொல்கிறான், நீ ஒரு தேர் ஓட்டி எனக்கு ஐடியா கொடுக்காத அப்படின்ட்டு நெத்திக்கு நேராக விடுறான். கண்ணன் என்ன பண்ணாங்க, தலை பறந்து போயிருக்கான் அர்ஜுனுக்கு. கண்ணன் தேரை பூமியில் அமுக்கணும், அதனால் அவன் கிரீடத்தை பிச்சின்னு போயிடுச்சு அது. ஆனால் அந்த நாகாஸ்திரத்தை நாகாஸ்திரம் கேட்குது, மறுபடியும் கூட அவன் எந்த பாதாள லோகத்தில் அவனை எடுத்துன்னு வரேன்ட்டு. ஆனால் இவங்க அம்மாவை அமைச்ச சத்தியம் வாங்குறான், 1 முறை தான் விடணும், 2வது முறை விட்டவன் பிள்ளைங்கெல்லாம் காலி. ஏன்னா கர்ணனுடைய அம்புக்கு தப்ப முடியாது எவனும். அந்த அர்ஜுனன் பீமெல்லாம் சும்மா டம்மி பே கேஸ், அது பேர் எதுக்குன்னு கேஸ், அது வீரன் கிடையாது. வீரன்னா இவன் தான் வீரன். அப்போ அந்த தேர் இறங்கணுன்னு அவன் சல்லியன் சொன்னானே, அவன் பேச்சை கேட்கலன்றதுக்காக அவன் சொல்றான், தேர் ஓட்டுறதான் என் வேலை, சக்கரம் தூக்குறது என் வேலை இல்லைன்றான். அதனால இவன் சிவதனுசை தேரில் வச்சுட்டு கீழே இறங்கி தூக்கும்போது இப்போ அடிச்சிடறாப்பாவே, அப்புறம் அடிக்க முடியாது, அடிச்சுட்டானுங்க. அப்போ வீரனுங்களே கிடையாது இவனுங்க. வீரனா சுத்த வீரன் கர்ணன் தான். அப்போ எத்தனை முறை வஞ்சனை பண்ணி கொண்டானுங்க, எத்தனை பேர் சேர்ந்து கொள்றான் அவனை. அதனால வஞ்சனைன்றது கர்ணனுக்கு வாழ்க்கையே வஞ்சனையாக போச்சு. அது மாதிரி இந்த கண்ணன் என்ன பண்ணான், அந்த பக்கம் சேர்ந்துக்கின்னு அவனுங்களெல்லாம் நல்லவன் மாதிரி இவனை கெட்டவன் மாதிரி ஆக்கிட்டான். அதனால் வந்த விளைவு அது. மானாபிமானம் இடுக்கையிலே தீப மங்கள ஜோதி உதுக்கையில்னு. மானத்தோடு வாழறவனுக்கு வந்து வாய்ப்புகள் குறைவாயிடும். மானம் என்னை விட்டுட்டு வந்து எவங்கிட்டனாலும் போய் கை நீட்டுவான். அப்போது சுயம்பா இருக்கிறவன் அவன் என்ன யோசிப்பான், நான் ஏன் அவங்ககிட்ட கை நீட்டணும், என்னுடைய வாழ்க்கை எனக்கு வாழ தெரியும் அப்படின்ட்டு இவன் சுயம்பா வாயும்போது இவனுக்கு வாய்ப்புகள் கிடைக்காது. ஆனால் கண்டவங்ககிட்ட போய் அரசியல்வாதிங்க கிட்ட இன்றைக்கி கை நீட்டில் இந்த கட்சியில் அந்த கட்சியில் அந்த கட்சியில் இந்த கட்சியில் போயின்னுக்கிற மந்திரி பதவி, அந்த மாதிரி அங்கங்கே போய் எடுப்பு சோறு மாதிரி போயிட்டாக்கா அவனுக்கு எல்லா இடத்துலையும் வாய்ப்பு கிடைக்கும். அதனால் அவன் நல்லா இருப்பான். இவன் சுயம்பா நிற்கிறதால, வைராக்கியத்தில் நிற்கிறதால இவன் கெட்டு போயிடுவான். இதான் அடிப்படை. மனிதன் வந்து சுயம்பா வாழ்ந்துட்டு அவன் ஏழையாக செத்தான்னா கூட அவனுடைய வாழ்க்கைக்கு ஈடாக ஈனப்பிறவியாக வாழ்ந்தவன் வாழ்க்கை வராது.
அவனுக்கு எவ்வளோ பேர் ஆதரவு கொடுத்தாங்க. அதனால தான் சொன்னான், ஒரு மனிதன் வாழ்ந்து சாகும்போது அவன் நல்லவனா கெட்டவனா எப்படி தெரிஞ்சுக்குது? கடத்தேர் வழியில் போய் நின்று பாரு, அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியும் அப்படின்னு. ஒரு பாதையில் போய் நின்னா நீ வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்திருப்ப, ஓஹோன்னு வாழ்ந்திருப்ப. ஆனால் நீ செய்ததெல்லாம் அயோக்கியத்தனமாக இருக்கும். ஆனால் செத்து போகும்போது சொல்லுவான், என்னாட்டான் அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியம் தெரியுமானுவான். சாவு பார்க்குறவன் யாரும் இல்லை, 4 பேர் தான் தூக்கின்னு போவான். எவ்வளோ தங்கமானவன், தூக்க கூட ஆள் இல்லையா அப்படின்னு. அப்போது மரணத்தில் கூட நல்லவனுக்கு ஒரு பேர் கிடைக்குது. இந்த உலக வாழ்க்கையில் நீ வாழ்ந்தால் கூட எவ்வளோதான் சிறப்பாக வாழ்ந்துட்டா உனக்கு ஈனப்பிறப்பு தான் கிடைக்குது. அதனால தான் சொன்னான், காட்டானை மேலேறி கடத்தெருவே போகையிலே நாட்டார் நம்மை பார்த்து நகை புரியும். நல்லா மீச கீச முறிக்குன்னு 4 கடையில் ஏய் கொடை அப்படின்னு போனேன்னா எல்லாம் பயந்தான். ஆனால் பின்னாடி நான் போன உடனே இவன் எப்போ சாவானோ தெரியலையே அப்படின்ட்டு. ஆனால் இவன் செத்த உடனே இவன் மேலே காட்டு எண்ணெய் இருக்குன்னு போதான், இவன் சாவலை. ஆனால் என்ன மாதிரி இப்படி போனாக்கா எவனை மதிப்பானா? போயா பிச்சைக்கார போயான்னுவான். ஆனால் நான் செத்தேன்னா காட்டான மேலே நான் ஏறிக்கின்னு வேடிக்கை பார்த்துன்னு போவேன் இந்த உலகத்தை. அதனால் வாழும்போது வைராக்கியத்தோடு வாழணும், வாழும்போது சுயம்பா வாழணும், ஏழையா பணக்காரனில் ஈனத்தோடு வாழணும். அதான் வாழ்க்கை. 5 வயசு நான் படிக்கிற வயசு, எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போக வேண்டிய வயசு. 5 வயசில் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை. எங்கள் அம்மா அவங்க 2 பிள்ளைங்களை இட்டுனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்கள் அப்பா என்ன இட்டுக்குன்னா அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டார். 5 வயசில் போய் அவர் உடம்பு சரியில்லாதவர். 5 வயசில் போய் மாடு மேய்க்க விட்டுட்டாங்க. அந்த 5 வயசில் மாடு மேய்க்கணும், அறுப்பாக இருக்கணும், செமாடிக்கணும், மாட்டு வண்டி சவுக்கட்டை ஏற்றிக்கணும், மாட்டு வண்டி ஓட்டணும். இவ்வளவும் 5 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் வேலை செய்கிறேன். ஏன்னா எனக்கும் சோறு போடணும், எங்கள் அப்பாவுக்கும் சோறு போடணும். அந்த படிக்கிற வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு எனக்கு. ஆனால் 12 வயசில் வந்தேன், இட்டுன்னு போனாங்க. அதுக்கப்புறம் டெய்லர் வேலையில் விட்டாங்க. டெய்லர் வேலை செய்துக்கினே இருந்தேன். கல்யாணம் காசு ஆகிப்போச்சு. ஆனால் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் வச்சுக்கிறது இல்லை நான். ஏன்னா இந்த காசுன்னா எனக்கு கொஞ்சம் பயம். ஆமாம், ஏன்னா அது வந்ததுன்னா தூக்கி தூரம் போட்டுருவேன். வரும் தேவை, ஆனால் அதை என் கையில் வச்சுக்கிறது இல்லை, அதை தூரம் போட்டுருவேன். ஏன்னா ஆபத்தானதுன்னு தெரியும். என்ன அசிங்கப்பட்டிடும், அழகுபட்டிடும். ஒன்றுது உதவாதவன்னு காசு வச்சுருந்தேன்னா உன்ன மாதிரி உத்தமனே உலகத்தில் இல்லைடானுவான். உத்தமனாக இருந்து காசு இல்லைனா உன்ன மாதிரி அயோகினே இல்லைடானுவான். அவ்வளோ நல்ல பேர் வாங்கி கொடுக்குறது. அதனால் அதுக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதை தேவை இருக்கிறது. நான் அது அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும். அப்படி வாழும்போது டெய்லர் வேலைக்கு விட்டாங்க. யோசிக்கிறேன், நமக்கு கல்யாணம் ஆகி போச்சு, சொத்து சுகம் இல்லை, எவ்வளோ தான் சம்பாதிச்சா கூட நல்ல வருமானம் தான் கடையில். ஆனால் சாயந்தரமான காலி, கூட்டம் கூட்டிகிட்டோம். அப்போ நாளைக்கு திடீர்னு ஏதோ ஒரு விபத்து ஏதோ ஒன்று நம்ம ஆகிட்டோம்னா பொண்டாட்டி புள்ளிக்கிட்டு நடு ரோட்டில் நின்றுடுமே. அப்போ அதுங்க வாழ்க்கை எப்படி வாழும் அப்படின்னு யோசித்தேன். இந்த வேலை இருக்கக்கூடாது, ரயில்வே வேலைக்கு போகணும், ரயில்வேக்கு வேலைக்கு போகணும். ஒரு 6 மாதம் அங்கே செய்தேன். அது சேர்ந்தப்போ என்ன கிரேடோ ரிட்டையர்டு வரைக்கும் அந்த கிரேடு அப்போது. அதுக்கப்புறம் அதிலேருந்து நின்னேன். ஐசிஎஃப்புக்கு போகணும், புது ஃபேக்ட்ரி ஐசிஎஃப்புக்கு போனேன். 40 வருஷம் வேலை செய்தேன். இன்றைக்கி 75 வயசு ஆயிடுச்சு. 5 வயசு ஊட்ட விட்டு போனவன் இன்றைக்கி வரைக்கும் பெத்த புள்ள வீட்டில் இன்னும் தண்ணி குடிக்கல. நான் பெத்த பொண்ணு வீட்டில் போய் ஒரு வேலை சாப்பிட்டதில்லை. நான் எந்த சொந்தக்கார வீட்டில் கல்யாணத்துக்கு போனால் கூட அந்த மொழி ஏதோ சொல்லி கல்யாணத்தில் கூட நான் எப்போவுமே சாப்பிட மாட்டேன். யார் கல்யாணத்தில் சாப்பிட மாட்டேன். அப்போது இன்றைக்கி வரைக்கும் நான் சுயம்பாக வாழ்கிறேன். ஆனால் ஏழையாக தான் வாழறேன். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் ஏழையாக வாழ்ந்தாலும் பரவாயில்ல, எனக்குள்ளே ஒரு சந்தோஷங்குது. தனித்தே நான் வாழறேன். யார் பொண்டாட்டி தெய்வலையோ, புள்ள தெய்வலையோ, அம்மா தெய்வலையோ, அப்பா தெய்வலையோ, மாமியார் வீட்டு தெய்வலையோ வாழலை. 5 வயசில் என் வாழ்க்கை துவங்குது. இன்றைக்கி 75 வயசு வரைக்கும் சுயமாக வாழ்ந்துக்கிறேன். ஆனால் சந்தோஷமாக வாழ்ந்துன்னுக்கிறேன். இதில் எந்த துக்கமும் இல்லை. அப்படி வாழ்ந்து செத்தேன்னா அந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை. ஆனால் 5 வயசில் நான் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, போட துணி இல்லை, சூத்தாம்பட்டெல்லாம் கீஞ்சி போயிருக்கும் ட்ரௌசர். ஏன்னா வருஷத்துக்கு கொண்டு தான் கொடுப்பாங்க பொங்கலுக்கு. அதுக்கு பேர் போஸ்ட் ஆஃபீஸ் பசங்கள்லாம் கிண்டல் பண்ணணும். அப்படி தான் போட்டுன்னு இருந்தேன். ஏதோ ஆன்மீகத்தில் போனேன். ஆன்மீகத்தில் கடவுள் இருக்குதா இல்லையா ஆராய்ச்சி பண்ணேன்.
நான் படுற கஷ்டத்துக்கு கடவுள் காரணமா இல்லை நான் காரணமா ஆராய்ச்சி பண்ணேன். என்னுடைய துன்பத்துக்கெல்லாம் காரணம் நான், கடவுள் இல்லை. எந்த மனிதனுடைய துன்பத்துக்கும் கடவுள் காரணம் இல்லை. எல்லா மனிதனுடைய துன்பத்துக்கும் அவன் செயலே காரணமாக போச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கினேன். அதனால் அந்த கடவுளை உணர்ந்தேன். இன்றைக்கி கடவுள் வழியை பல பேருக்கு சொல்லணும்னு ஆரம்பித்தேன். வீட்டில் ஆரம்பித்தேன், ஆசிரமம் கட்டினேன். இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆசிரமம் கட்டும்போது 10 பேருக்கு 5 பேர் தான் இருப்பாங்க. அன்றைக்கி நான் யோசித்தேன், இவ்வளோ தான் நம்மளால் சாப்பாடு போட முடியுமா? அந்த 10 பேருக்கு 5 பேருக்கு போட்டு பொண்டாட்டி கம்மலை கைட்டுன்னுவேன். உள்ளே போய் வட்டிக்காரங்கிட்ட நிற்பேன். அந்த பௌர்ணமி மட்டும் தவற விட மாட்டேன். ஆனால் அந்த மாதிரியான நிலையில் கூட நம்ம 10 பேர் சாப்பிட்றாங்களே, நம்ம துட்டு போயிட்டு நான் யோசிக்கவே இல்லை. இவ்வளோ தான் நம்மளால் முடியுமா, இதுக்கு மேலே முடியாதான்னு யோசித்தேன். ஆனால் இன்றைக்கி பௌர்ணமி 2000 பேர் சாப்பிட்றான் 3 நாளில். இது ஒரு சந்தோஷம் இல்லையா? ஒரு பொடி சோறு இல்லாத தவிச்சு 2000 பேருக்கு சோறு போடக்கூடிய சக்தி வந்ததை கடவுள் தந்தது இல்லையா? இது சுயமான வாழ்வு இல்லையா? இந்த வாழ்வுள்ள சந்தோஷம் இல்லையா? எத்தனை கோடி இருந்தால் அந்த சந்தோஷம் கிடைக்கும்? நீ எத்தனை கோடி வச்சுருந்தா இவ்வளோ ஜனங்க வந்து உட்காருவாங்க உங்கள்கிட்ட? எத்தனை கோடி வச்சுருந்தா 14 கோடி பேர் என் வீடியோவை பார்க்குறான். 1ஆம் கிளாஸ் கூட கிடையாது. கை நாட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து வீடியோவில் பேசுகிறவங்களாம் கிராஜுவேட்டுங்க, எல்லாம் படிச்சுவோங்க. நான் 1ஆம் கிளாஸ் கூட படிக்காதவன் நானும் ஒரு பக்கம் நிற்கிறேன். இது கடவுள் தந்த பிச்சை இல்லையா? அப்போ என்னுடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேணவா? அதை தான் சொல்லி இருக்கிறேன் சாமி.